गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपतये हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्याः स्युः तन्नमामि गजाननम्। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। पीताम्बरं करविराजितशङ्खचक्र कौमोदकी सरसिजं करुणासमुद्रं राधासहायमतिसुन्दरमन्दहासं वातालयेशमनिशं हृदि भावयामि। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। आत्मा रामाश्च मुनयः निर्ग्रन्थाप्युरुक्रमे कुर्वन्त्यहैतुकीं भक्तिं इत्थं भूतगुणो हरिः। वन्दे नन्दव्रजस्त्रीणां पादरेणुमभीक्ष्णशः यासां हरिकथोद्गीतं पुनातिभुवनत्रयं। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः। ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवं। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमूमुचत्। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। ஸ்ரீ ஹரே நமஹ. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி, விஜயநாம சம்வத்சரம், உத்தராயணம், சிசிர ருத்து, கும்ப மாதம், மாசி மாதம், கிருஷ்ணபக்ஷம், த்விதீய திதி, பூர்வ பல்குனி நட்சத்திரம், பூர நட்சத்திரம், சித்த யோகம் இப்பேற்பட்ட புண்ணியமான இன்னைக்கு ஸ்ரீமன் நாராயணியத்தில் 48வது தசகத்தை இன்றைக்கி அத்தியனம் பண்ண போகிறோம். இந்த அத்தியாயத்தில் அதனுடைய டைட்டில் என்னென்னா யமலார்ஜுன பஞ்சன வர்ணனம். அர்ஜுன மரம்ங்கிறது மருத மரம்னு அர்த்தம். 2 மருத மரத்தை சுவாமி கிருஷ்ணர் உடைச்சி கீழே தள்ளினாள், அப்படியே வேரோட கீழே தள்ளினாள். அது என்னங்கிற விஷயத்தை பற்றி இந்த 48வது தசகத்தில் பட்டதிரி சொல்கிறாள். ஸ்ரீமத் பாகவதத்தில் கிருஷ்ணனுடைய பால லீலைகளை பற்றி வர்ணிச்சுட்டே வர சுகாச்சாரியாள் தசமஸ்கந்தத்தில் 9வது அத்தியாயத்தில் இந்த ஒரு பால லீலையை சொல்லியிருக்காள். கிருஷ்ணனுடைய பால லீலையை போன தசகத்தில் பார்த்தோம். 47வது தசகத்தில் அம்மா குழந்தையினுடைய விஷமம் பொறுக்க முடியாமல் அவனை உரலில் கட்டி போட்டிருந்தாள். அதை பார்த்தோம். முதல்ல கட்டுவதற்காக அவள் எத்தனை பண்ண போது அவள் எத்தனை தான் கயிறை இழுத்து இழுத்து கட்டினாலும் கயிறு கொஞ்சம் குறைச்சலாகவே இருந்தது, ஒரு 2 அங்குலம் குறைச்சலாகவே இருந்தது. அதுக்கப்புறம் பகவானுடைய அனுகிரகத்தினால அவரை கட்டினுட்டாள். அவள் அவனை உரலில் கட்டி வச்சுட்டு போயிட்டாள் தன் வேலையை பார்க்குறதுக்குன்னு சொல்லி போன அத்தியாயத்தில் பார்த்தோம். அதனால்தான் அவருக்கு தாமோதரங்கிறான பேர்.
உதரம்னா வயிறுன்னு அர்த்தம், தாமம்னா கயிறுன்னு அர்த்தம். அதனால் கயத்தை வயத்தில் கட்டினதுனால அவருக்கு தாமோதரன்கிற பேர் வந்தது. அதையும் இந்த 48வது தசகத்து முதல் ஸ்லோகத்திலேயே பட்டதிரி சொல்கிறாள் அந்த பேரை. இன்றைக்கி அதை நம்ம அத்தியனம் பண்ண போகிறோம். ஸ்ரீ ஹரே நமஹ. அத ஸ்ரீமன் நாராயணீயே யமலார்ஜுன பஞ்சன வர்ணனம் நாம அஷ்டச்சத்வாரிம்சம் தசகம். முதாசுரௌகைः त्वमुदारसम्मदैः उदीर्य दामोदर इत्यभिष्टुतः मृदूदरः स्वैरमुलूखले लगन् अदूरतो द्वौ ककुभौ दैक्षथाः. ககுப மரம்னா மருத மரம். சம்ஸ்கிருதத்தில் இன்னொரு அர்த்தம் என்ன, அர்ஜுன மரம். இந்த முதல் ஸ்லோகத்தில் பட்டதிரி சொல்கிறாள், முதாசுரௌகைஹி துவம் உதார சம்மதைஹி உதீர்ய தாமோதர இத்யபிஷ்டுதः மிருதூதர ஸ்வைரமுலூகலே லகன் அதூரதோ த்வௌ ககுபௌ தைக்ஷதாः. தேவதைகள்லாம் ஆகாசத்துலேருந்து இந்த யசோத அம்மா படுற கஷ்டத்தை பார்த்து பார்த்து ரசிச்சுருக்காள். கிருஷ்ணன், சின்ன பாலகிருஷ்ணன் அவளை படாத பாடுபடுத்தி வச்சுருக்கான். அவளுக்கு பொறுக்க முடியாமல் அந்த குஞ்சு குழந்தையனுடைய மிருதுவான உதரம், வயிறு இருக்கே, மிருதூதரகாங்கிறாள். மிருதுவான உதரம், டெண்டர் பெல்லி, அதில் கட்டி வச்சுட்டாள். ஸ்வைரம் உலூகலே லகன்னு. உலூகலம்னாக்க உரல் அர்த்தம். உரலில் கட்டிவிட்டாள். பெரிய உரல், நகர முடியாதுன்னு சொல்லிவிட்டு கட்டிவிட்டாள். இதை உயரக்கேந்து தேவதைகள்லாம் பார்க்குறாளாம். பார்த்து ரொம்ப சந்தோஷத்தோடு கூட அவா ஆஹா தாமோதரா தாமோதரான்னு கூப்பிட்டாளாம் கிருஷ்ணனை பார்த்து. தாம உதரே எஸ்ய சகா. யாருடைய வயத்தில் ஒரு கயிறு கட்டப்பட்டிருக்கோ அவன் தாமோதரன். கிருஷ்ணன் அன்னிலேருந்து தாமோதரன்கிற பேருக்கு உடந்தே ஆயிட்டான். முதாசுரௌகைஹி, தேவதைகள்லாம் ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சு துவம் உதார சம்மதைஹி, உன்னை பார்த்து ரொம்ப அவள்லாம் சந்தோஷப்பட்டாள். உதீரிய தாமோதர இத்யபிஷ்டுதः, உன்னை தாமோதரான்னு கூப்பிட்டாள். மிருதூதர ஸ்வைரம் உலூகலே லகன்னு, உன்னை உங்கள் அம்மா உன்னை மிருதுவான வயத்தில் கயத்தை கட்டி உரலில் கட்டி போட்டுவிட்டாள். அப்பொழுது நீ என்ன பார்த்த? நீ விஷமக்காரன். நீ தூரக்கேந்து பார்த்த. அங்கே போய் பார்த்தா என்ன இருந்தது? அங்கே 2 மருத மரங்கள் கிட்ட கிட்டக்க நின்றுருக்கு. 2 மருத மரங்கள் கிட்ட கிட்டக்க நின்றுருக்கு. ஆகாசம் மட்டும் அளவலாவி இருக்கப்பட்ட மருத மரங்கள். அதை பார்த்தாலாம் இந்த கிருஷ்ணர், பாலகிருஷ்ணர். அதூரதோ த்வௌ ககுபௌ தைக்ஷதாः. அதூரதா நாள், ரொம்ப தூரம் இல்லை, கிட்டக்கத்தான். உரல் எங்கே கட்டியிருக்கோ அங்கேருந்து ரொம்ப கிட்டக்கத்தான் இருந்தது, ரொம்ப தூரம் இல்லை. அதூரதோ த்வௌ ககுபௌ தைக்ஷதாः. நீ இந்த 2 மருத மரத்தை பார்த்தேனாள். இந்த மருத மரம் எப்படி வந்ததுங்கிறத தெரிஞ்சுக்க வேண்டாமா? அதுக்கு தான் அடுத்த ஸ்லோகத்தில் சொல்ல போகிறாள். குபேரசூனு நலகூபராபிதா பரோ மணிக்ரீவைதி பிரதாங்கதः மகேஷசேவாதிகத ஸ்ரீயோன்மதௌ சிரம் கிலத்வத் விமுகாவகேலதாம். மருத மரம் எப்படி அங்கே வந்தது நந்த விரஜத்தில்ங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இதற்கு முன்பு ரொம்ப காலம் முன்னாடி குபேரன் யக்ஷனவன். அந்த குபேரன் ஹிமாலய மலைச்சாரலில் தான் அவனுடைய அலகாபுரிங்கிற பட்டணம். அவன் பணத்துக்கெல்லாம் அதிபதி. குபேரன் தனத்துக்கு அதிபதி, தனாதிபதி. அவனுக்கு 2 பசங்கள், 2 குமாராள். நலகூபரன் ஒருத்தன், மணிகிரீவன் இன்னொருத்தன். பெரிய பணக்கார வீட்டு பையன்னாலே கேட்க வேண்டாம். அவங்களுக்கு கொஞ்சம் துஷ்டத்தனம் ஜாஸ்தியாக இருக்கும். தாங்கள் எது வேணாலும் பண்ணலாம், என்ன அப்பா பணக்காரராச்சேன்னு ஒரு திமிர் இருக்கும். அப்படி இந்த நலகூபரன் மணிகிரீவன் 2 பேருக்கும் கொஞ்சம் திமிர் வந்து கொடுத்து. அப்பா பெரிய பணக்காரங்கிற ஒரு திமிர் மாத்திரமில்லை, இன்னொரு காரணம் இருக்குன்னாள். என்னன்னாள், குபேரன் எப்போதும் பரமேஸ்வரனுடைய பக்தனவன், பரமேஸ்வரனை ஆராதிக்கிறவன். அவன் பிள்ளைகள் 2 பேரும் பரமேஸ்வரன் நோக்கி தபஸ் பண்ணாள். பரமேஸ்வரன் ஆசுதோஷி. யார் தன்னை நோக்கி தபஸ் பண்ணாலும் உடனே அனுகிரகம் பண்ணிவிடுவர்.
அப்போது இந்த பசங்களுக்கு அனுகிரகம் பண்ணார். அது வேற இவனுக்கு கர்வம். ஆஹா, நம்ம பரமேஸ்வரனுக்கு ரொம்ப வேண்டப்பட்ட வாழ்கிறதாக ஒரு கர்வம். அந்த கர்வத்தில் மகாவிஷ்ணுவை மதிக்க மாட்டான் அவன். விஷ்ணுவை மதிக்கிறதில்ல. ஆனால் பரமேஸ்வரனுடைய பக்தனுங்கிறதுனால பெரிய பணக்கார வீட்டு பையன், ரொம்ப கர்வம், நடத்த சரியில்லாமல் இருக்கப்பட்டவன் அவன். இந்த ரெண்டு பசங்களும் குபேர சூனு நலகூபராபிதா பரோமணி கிரீவைதி பிரதாங்கதா மகேஷ சேவாதிகத ஸ்ரீயோன்மதௌ சிரம் கிலத்வத் விமுகாவகேலதாம் சிரம் அகேலதாம் கில. எப்போ பார்த்தாலும் விளையாட்டு புத்தி. அப்பா பணக்காரர், தங்களுக்கும் பரமேஸ்வரனுடைய அனுகிரகத்தினால நிறையா தனப்பிராப்தி ஆகையினால ரொம்ப கர்வம் அடைஞ்சு இந்த நலகூபரன் மணிகிரீவன் ரெண்டு பேரும் கொட்டம் அடிச்சுட்டு இருந்தாங்க. அவள் விமுகாளாய், மகாவிஷ்ணுக்கிட்ட விமுகாளாய். விமுகால்னா என்னென்னா கர்வமாக அவளை மதிக்கிறது இல்லை. இப்படி பெரிய பணக்கார வீட்டு பசங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக கார் எடுத்துன்னு ஓடுற மாதிரி இப்படி பார்ட்டிக்கெல்லாம் போகிறது, எங்கேயான ஸ்டுடியோவில் போய் ட்ரிங்க் அடிக்கிறது, இப்படிலாம் உண்டோ இல்லையோ, அப்படி இந்த பசங்களும் தலை தெரியாமல் கர்வத்தினால விளையாட ஆரம்பித்தால் ஸ்திரீகளோடு சேர்ந்து விளையாடுறது, இப்படிலாம் பண்ணுறது இப்படின்னு இருந்தாலாம். இதை பட்டத்தி 2வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள். குபேர சூனு நலகூமராபிதா பரோமணி கிரீவைதி பிரதாங்கதா மகேஷ சேவாதிகத ஸ்ரீயோன்மதௌ சிரம் கில त्वद्विमुखावखेलतां त्वद्विमुखौ சிரம் அகேலதாம் கில. எப்போ பார்த்தாலும் விளையாட்டுலேயே புத்தி. மகாவிஷ்ணுவை மதிக்கிறதில்ல. பரமேஸ்வரனுடைய அனுகிரகத்தினால ஸ்ரீயோன்மதவ் நிறைய பணம் கிடச்சி கொடுத்து பணக்காரன் ஆகிட்டோங்கிற ஒரு கர்வம் வேறு. இப்படி விளையாண்டுருந்தாலாம். அது சொன்னாள். ஒரு நாளைக்கு என்ன பண்ணாள் இவா 2 பேருனாள், நிறையா ஸ்திரீகளெல்லாம் அழிச்சுட்டு கேளிக்கை பண்ணுறதுக்காக அப்படி பக்கத்தில் கங்கை நதி ஓடுறதுங்க இமாலய மலையில். அங்கே இமாலய மலையில் கங்கை நதி புண்ணியமான நதி. அங்கே போனாள். அங்கே போய் இவாள் பாக்கி நிறையா கள்ள குடிச்சுவிட்டு கூட வந்த ஸ்திரீகளுக்கும் யௌவன ஸ்திரீகள் அவளுக்கும் நிறையா கள்ள குடிச்சுவிட்டு எல்லாருமா தண்ணிக்குள்ளே பூந்தாள். மேலே ஒன்றும் ட்ரெஸ்ஸு ஒன்றும் போட்டுக்காமல் நக்னாளாய் எல்லாரும் வித்தவுட் எனி ட்ரெஸ் அப்படியே எல்லாரும் அந்த குளிச்சுட்டு இருந்தால் ஜலக்கிரீடை பண்ணிட்டு இருந்தாலாம். சுராபகாயாம் கிலதௌ மதோத்கடௌ சுராபகாயத் பகு யௌவதாமிருதௌ விவாசசௌ கேலி பரௌ சநாரதோ பவத்பதைக பிரவணோ நிரைக்ஷத. சுராபகாயாம் தேவலோகத்திலேருந்து வர நதி அது. ஆபகானா நதின்னு அர்த்தம். சுராபகாயாம் தேவலோகத்து உண்டான நதி அது கங்கை. ஆகாசத்துலேருந்து வர்றது அது. பேரோட புண்ணியமான நதி. அதில் என்ன பண்ணாள்? கிலதௌ மதோத்கடௌ என்னத்தினால மதோத்கடௌ சுராபகாயத் பகு யௌவதாமிருதௌ நிறையா கள்ள குடிச்சுவிட்டு மதோத்கடௌ இன்டாக்சிகேட்டடாகி அங்கே யுவதிகளோடு கூட யௌவத ஆவிருத்தௌ சுத்திவரலும் நிறையா யௌவன ஸ்திரீகள் எல்லாரோடையும் கூடும். விவாசசௌ மேலே ஒரு ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்காமல் நக்னாளாய் அங்கே எல்லாரும் சேர்ந்து கொட்டம் அடிச்சுட்டு இருக்காள். அந்த நதியில் ஜலக்கிரீடை பண்ணிட்டு இருந்தாள். கேலி பரவு விளையாடிருந்தாள். நதிக்குள்ளே ஸ்விம் அடிக்கிறது, விளையாடுறது, இப்படி தண்ணியை மேலாம் விடுறது, இப்படிலாம் மதோத்கடவு கள்ள குடிச்சுவிட்டு எல்லாரும் பண்ணிட்டு இருந்தான் கர்வத்தினால. இந்த மணிகிரீவன் நலகூபரங்கிற 2 பேரும் குபேர புத்திராள். கேட்கறதுக்கு யாரும் அதிகாரம் பண்ணுறதுக்கு ஒத்துரும் கிடையாது. அவள் பண்ணிட்டு இருந்தாலாம். பெரிய திவ்யமான ஒரு நதி கங்கை நதி. தெய்வீகமான நதினா அங்கே இவா மாத்திரமா இருப்பா, நல்ல புனிதமான மகரிஷிகளும் வருவாள். அப்போ தேவரிஷியான நாரதர் அந்த சைடு வந்தார் கங்கையில் ஸ்நானம் பண்ணுறதுக்கு. விவாசசௌ கேலி பரௌ சநாரதோ பவத் பதைக பிரவணோ நிரைக்ஷத. பவத் பதைக பிரவணா அவர் எப்பொழுதும் ஹே நாராயணா, ஹே குருவாயூரப்பா, உங்களுடைய பாதங்களையே நினச்சிண்டு அதையே பக்தி பண்ணிட்டு இருப்பாரே
அப்பேற்பட்ட பரமபாகவதரான நாரத சுவாமி அந்த சமயம் அங்கே வந்தார். வந்து இந்த பசங்கள்லாம் இப்படி மேலே ஒன்றுமே போட்டுக்காமல் நதியில் யௌவன ஸ்திரீகளோடு கூட கள்ள குடிச்சுவிட்டு இப்படி கொட்டம் அடிக்கிறத பார்த்தாள்னு சொன்னாள். சுராபகாயாம் கிலதௌ மதோத்கடௌ சுராபகாயத் பகு யௌவதாவிருதௌ விவாசசௌ கேலி பரௌ ச நாரதோ பவத் பதைக பிரபணோ நிரைக்ஷத. அப்போ என்ன ஆச்சுன்னாள், பியா பிரியாலோகமுபாத்தவாசசம் புரோ நிரீக்ஷ்யாபி மதாந்தசேதசௌ இமௌ பவத் பக்தி உபசாந்தி சித்தயே முனிர்ஜகௌ சாந்தி மிருதே குத சுகம். அப்பொழுது நாரத சுவாமி பார்த்துட்டு இருக்கிறத தூரக்கேந்து இந்த மணிகிரீவன் நலகூபரன் இவா 2 பேரும் கொட்டாடிச்சுட்டுருக்கா. சுற்றி வரலும் யௌவன ஸ்திரீகள். அப்போ இந்த யௌவன ஸ்திரீகள் எல்லாம் நாரத சுவாமி வந்து பக்கத்தில் கரையில் நின்றுட்டுருக்கிறத பார்த்துவிட்டாள். உடனே அவள்லாம் பக்கத்தில் வச்சுருந்த கரையில் வச்சுருந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டுட்டாள். அவள்லாம் இப்படி போட்டுட்ட போது நலகூபரனும் மணிகிரீவனும் பார்த்தாக்க அவனுக்கு ஒன்றும் கவலையே இல்லை நாரத சுவாமி இருக்காருங்கிறதையே. அவன் துளிக்கூட அதை கவனிக்காமல் காலித்தனமான பாட்டெல்லாம் பாடிண்டு அவன் பாட்டுக்கு சுவேட்சையாக இருந்துட்டுருக்கான். இந்த 2 பசங்களும் பியா பிரியாலோகமுபாத்தவாசசம். பியா பக்கத்தில் நாரத சுவாமி தேவரிஷி இருக்காருங்கிறது தெரிஞ்சுட்டு பயத்தினால அந்த ஸ்திரீகள்னால் உபாத்தவாசசம், அந்த அழகான ஸ்திரீகள், பிரியாலோகம் அழகான ஸ்திரீகள் அவளுடைய வாசஸை எடுத்து போட்டுண்டாள், ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டுண்டாள். புரோ நிரீக்ஷாபி மதாந்த சேதசௌ, தங்களுக்கு முன்னாடி தேவரிஷி இருக்காருங்கிறத பார்த்தும் கூட கள்ளு குடிச்சு கர்வமும் இருக்கிறதுனால தங்களுடைய புத்தியெல்லாம் மழுங்கப்பட்டவளால் அந்த மணிகிரீவன் நலகூபரன் இந்த 2 பசங்களும் இமோ பவத் பக்தி உபசாந்தி சித்தையே. அப்பொழுது நீங்கள் என்ன பண்ணீர்கள், நாரத சுவாமி என்ன பண்ணார், இந்த பசங்களுக்கு மனசெல்லாம் கெட்டு கிடக்கு கல் குடிச்சதுனால, அதோட கர்வத்தினால ரொம்பவும் கர்வமாக இருந்து இன்டாக்சிகேட்டடாக இருக்கான் அந்த பசங்கள் தெரிஞ்சுண்டு உங்கள் மேலே நல்ல பக்தி ஏற்பட வேண்டும் என்ற ஒன்று எண்ணத்தோடு கூட நாரத சுவாமி என்ன பண்ணாள், அந்த பசங்களை பார்த்து சொன்னாலாம், அப்பா நல்ல உபசாந்தமாக மனசு இல்லைன்னா உங்களுக்கு எப்படி சுகம் கிடைக்கும். முனிர்ஜகௌ சாந்தி மிருதே குத சுகம். தேவரிஷியான நாரதர் சொன்னாலாம், எப்போ சாந்தி இல்லையோ மனசில், அப்போது சாந்தி இல்லாத போது உங்களுக்கு எப்படி சுகம் கிடைக்கும். அப்படி தான் சொல்லுவாள் பெரியவாள். ஆனால் அதில் சாபம் அடங்கிட்டு என்ன அடங்கியிருக்குன்னா, நீங்கள் எப்பொழுதும் அமைதியாக சாந்தமாக இருக்கணும். எப்படி மேலெல்லாம் ஒரு ட்ரெஸ்ஸும் போட்டுக்காமல் இருக்கேளோ அந்த மாதிரியே எப்படி மரங்கள்லாம் எப்படி இருக்கும், மரத்துக்கு எதாவது ட்ரெஸ் போட்டுருக்குமா இருக்காது. அப்படி மரம் மாதிரி நீங்கள் நிற்க வேண்டியது, சாந்தமாக நிற்க வேண்டியது, எங்கேயும் போகாமல்ங்கிறதாக சாபம் கொடுத்தாள். பியா பிரியாலோகமுபாத்தவாசசம் புரோ நிரீக்ஷ்யாபி மதாந்தசேதசௌ இமௌ பவத் பக்தியுபசாந்தி சித்தையே முனிர்ஜகௌ சாந்தி மிருதே குத சுகம். மனசாந்தி இல்லாதவாளுக்கு சுகம் ஏதுங்கிறதா சொல்லிட்டு போனாள் தேவரிஷி. இப்பொழுது இந்த 4 ஸ்லோகங்களையும் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமஹ. அத ஸ்ரீமன் நாராயணீயே யமலார்ஜுன பஞ்சன வர்ணனம் நாம 48 தசகம். முதாசுரௌகைः त्वमुदारसम्मदैः मुदासुरौघैः त्वमुदारसम्मदैः मुदासुरौघैः त्वमुदारसम्मदैः उदीर्य दामोदर इत्यभिष्टुतः उदीर्य दामोदर इत्यभिष्टुतः उदीर्य दामोदर इत्यभिष्टुतः मृदूदरः स्वैरमुलूखले लगन् मृदूदरस्वैरमुलूखले लगन् मृदूदरस्वैरमुलूखले लगन् अदूरतो द्वौ ककुभौ उदैक्षथाः अदूरतो द्वौ ककुभा उदैक्षथाः अदूरतो द्वौ ककुभा उदैक्षथाः कुबेरसूनुः नलकूपराभिदः
குபேரசூனு நலகூபராபிதா குபேரசூனுர்நலகூபராபிதா பரோ மணிக்ரீவ இதி பிரதாம் கதः பரோ மணிக்ரீவ இதி பிரதாம் கதः பரோ மணிக்ரீவ இதி பிரதாம் கதः மகேஷசேவாதிகதஸ்ரீயோன்மதௌ 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 சிரம் கில த்வத்விமுகௌ அகேலதாம் சிரம் கில த்வத்விமுகாவகேலதாம் சிரம் கில த்வத்விமுகாவகேலதாம் சுராபகாயாம் கில தௌ மதோத்கடௌ சுராபகாயாம் கில தௌ மதோத்கடௌ சுராபகாயாம் கில தௌ மதோத்கடௌ சுராபகாயத் பகுயௌவதாவ்ருதௌ சுராபகாயத் பகுயௌவதாவ்ருதௌ சுராபகாயத் பகுயௌவதாவ்ருதௌ விவாசசௌ கேலிபரௌ ச நாரதோ விவாசசௌ கேலிபரௌ ச நாரதோ விவாசசௌ கேலிபரௌ ச நாரதோ பவத்பதைகப்ரவணோ நிரைக்ஷத பவத்பதைகப்ரவணோ நிரைக்ஷத பவத்பதைகப்ரவணோ நிரைக்ஷத பியா பிரியாலோகமுபாத்தவாசசம் பியா பிரியாலோகமுபாத்தவாசசம் பியா பிரியாலோகமுபாத்தவாசசம் புரோ நிரீக்ஷ்யாபி மதாந்தசேதசௌ புரோ நிரீக்ஷ்யாபி மதாந்தசேதசௌ புரோ நிரீக்ஷ்யாபி மதாந்தசேதசௌ இமௌ பவத்பக்த்யுபசாந்திசித்தயே இமௌ பவத்பக்த்யுபசாந்திசித்தயே இமௌ பவத்பக்த்யுபசாந்திசித்தயே முனிர்ஜகௌ சாந்திமிருதே குதः சுகம் முனிர்ஜகௌ சாந்திமிருதே குதः சுகம் முனிர்ஜகௌ சாந்திமிருதே குதः சுகம் ஸ்ரீஹரே நமஹ. அடுத்த ஸ்லோகம் 5வது ஸ்லோகம். அதில் நாரதர் இந்த பசங்களை சாபம் கொடுத்ததுனால அவங்க மரமாகானத்தை சொல்கிறாள். யுவாமவாப்தௌ ககுபாத்மதாம் சிரம் ஹரிம் நிரீக்ஷ்யாத பதம் ஸ்வமாப்னுதம் இதீரிதௌ தௌ பவதீக்ஷணஸ்பிருஹாம் கதௌ விரஜாந்தே ககுபௌ பபூவது. அப்பொழுது நாரத சுவாமி இந்த 2 பசங்களையும் பார்த்து சொன்னாள், மரம் மாதிரி நீங்கள்லாம் கட்டையாக நின்றுருக்கீங்களே, மேலே ட்ரெஸ்ஸும் போட்டுக்காமல் ஒன்றும் போட்டுக்காமல் 2 அர்ஜுன மரமாக மருத மரமாக நீங்கள் போய் நிற்க வேண்டியது பூலோகத்தில்னு சாபமிட்டார். அப்படி நீங்கள் ரொம்ப நாள் நிற்கணும் நாள். அப்போ அந்த பசங்கள் அவர் காலில் விழுந்தான். தப்பு பண்ணிவிட்டோம், நாங்கள் கல்லை குடிச்சு விட்டு தெரியாமல் அப்படி பண்ணிவிட்டோம்னு நீங்கள் தான் மன்னிக்கணும், நீங்கள் இந்த சாபத்தை எப்படி போக்கிக்கிறதுங்கிறத சொல்லணும் நாள். அப்போ சொன்னார், இதீரிதௌ தௌ பவதீக்ஷணஸ்பிருஹாம் கதௌ விரஜாந்தே ககுபௌ பபூவது. நீங்கள் என்னைக்கு பகவானான கிருஷ்ணனை ஒரு நாள் பார்ப்பேள், அப்பொழுதுதான் உங்களுக்கு மோட்சம் நூட்டாள் நாரத சுவாமி. உடனே இந்த பசங்கள் 2 பேரும் சுவாமி பகவான் கிருஷ்ணனாக நந்தவிரஜத்தில் இருக்க போகிறாளுங்கிறத தெரிஞ்சுட்டு நந்த கோகுலத்தில் நந்தனுடைய வீட்டிலேயே அவனுடைய கார்டனில் 2 மருத மரமாக முளைச்சி பெரிய மருத மரமாக இருந்தானாம். கதௌ விரஜாந்தே ககுபௌ பபூவது. ககுபௌ 2 மருத மரங்களாக அர்ஜுன மரங்களாக இருந்தான். அங்கேயே இருந்துட்டு இருந்தான் 2 மரங்களாக சொன்னாள் இந்த 5வது ஸ்லோகத்தில். அடுத்த ஸ்லோகம் 6வது ஸ்லோகம். அதில் இந்த 2 மருத மரங்கள் நந்த கோகுலத்தில் நந்தனுடைய வீட்டில் வளர்ந்துன்னு வந்ததே கிட்டக்க. அதுக்கு பக்கத்தில் தான் அந்த அம்மா யசோதை விஷமக்கார கிருஷ்ணனை உரலில் கட்டி போட்டிருந்தாள், ரொம்ப தூரக்க இல்லை. அப்போது கிருஷ்ணர் என்ன நினச்சார், இந்த உரலையும் இழுத்துட்டு நம்ம போய் விளையாடலாம், நம்மளை எந்த கட்டி போட்டு ஒரே இடத்துல வச்சுருக்காள், நமக்கு தான் இந்த உரலையும் இழுத்துன்னு போகிற சக்தி இருக்கேன்ட்டு அது உரலை இழுத்துன்னு போனாலாம். எங்கே இழுத்துன்னு போனால்னால் இந்த 2 மருத மரத்துக்கு நடுப்புறால் உள்ள நுழைஞ்சு வெளியில் வந்து உள்ளான்னு உரலை இழுத்துன்னு போனாள். அப்போ இந்த உரல் கிராஸ் வேர்டாக போய் அது 2 மரத்துலேயும் சிக்கி நிறுத்து.
அவர் பலத்தைனா உபயோகம் பண்ணி இழுத்தாள். 2 மரங்களும் படார்னு கீழே விழுந்து கொடுத்து. அதை சொல்கிறாள் இந்த 6வது ஸ்லோகத்தில். அதந்திரமிந்திரத்ரு யுகம் ததாவிதம் சமேயுஷா மந்தர காமினா த்வயா திராயுதோலூகல ரோத நிர்துதௌ சிராய ஜீர்ணௌ பரிபாதிதௌ தரூ அதந்திரமிந்திரத்ரு யுகம் ததாவிதம். அப்பொழுது பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் குழந்தையாக இருக்கப்பட்டவர். அத்தந்திரம் நாள் துளி கூட ஒரு இடத்துலையும் நிற்காமல் வேகமாக, ஆனால் அதுக்காக ஓடிந்து வரலையாம், மெதுவாக தான் போனாள். ஆனால் வெளியில் நின்று போகாமல் இந்த உரலை இழுத்துட்டே நேராக உள்ளே நுழைஞ்சிட்டாள் 2 மரத்துக்கு நடுப்புற. அதந்திரம் இந்திரத்ருயுகம் ததாவிதம். இந்திரத்ருயுகம் இந்த 2 அர்ஜுன மரங்களுக்கு நடுப்புற. சமேயுஷா மந்தர காமினா த்வயா மெதுவாக அந்த 2 மரங்களுக்கும் கிட்டக்க போய் உள்ள நுழைஞ்சாள். திராயுதோலூகல ரோதனெத்துதௌ. ஆனால் அந்த உரல் அந்த 2 மரத்துக்கும் இடையில மாட்டின்றது. அதனால் அதை பிடிச்சி இழுத்துட்டே போனாள் சுவாமி. சிராய ஜீர்ணௌ பரிபாதிதௌ தரூ. ரொம்ப பழைய மரங்கள் ஆனதுனால சுவாமியினுடைய பலத்தினால இந்த 2 மரங்களும் வேரோட கீழே 2 விழுந்தது படாத சப்தத்தோடு கூட. அதந்திரமிந்திரத்ருயுகம் ததாவிதம் சமேயுஷா மந்தர காமினா த்வயா திராயிதோலூகல ரோதனத்துதௌ. திராயித உலூகல ரோத நிர்துதௌ. திராயித குறுக்காக இந்த உரல் 2 உரல் உலூகலம் மாட்டி நொடுத்து, ரோத நன்னா மாட்டி நொடுத்து. அதனால அவர் பிடிச்சி இழுத்தால் நிர்துதௌ. அப்பொழுது மரங்கள் 2ம் கீழே விழுந்து சாஞ்சி. சிராய ஜீர்ணௌ பரிபாதிதௌ தரூ. உங்களுடைய இழுப்புனால இந்த 2 மரங்களும் கீழே விழுந்ததுன்னு சொல்லக்கூட 6வது ஸ்லோகம் இது. அதந்திரமிந்திரத்ருயுகம் ததாவிதம் சமேயுஷா மந்தர காமினா த்வயா திராயித உலூகல ரோத நிர்துதௌ சிராய ஜீர்ணௌ பரிபாதிதௌ தரூ. அடுத்த 7வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள் பட்டதிரி, ஏ கோவிந்தா, ஏ குருவாயூரப்பா, இந்த 2 மரங்கள் விழுந்தோடனே ஒரு ஆச்சரியம் ஏற்பட்டது. அதனுடைய அடியிலேருந்து கிளம்பி 2 யக்ஷாள் பிரகாஷிச்சுண்டு அவள் கிளம்பி வந்தாள். உன் சரணங்களில் விழுந்து நமஸ்காரம் பண்ணாள். உனக்கு உன்னை ஸ்தோத்திரம் பண்ணாள் நாள். 2 பேரும் இந்த நலகூபரன் மணிகிரீவன்கப்பட்ட 2 யக்ஷாள் சாபத்தில் மரமாக இருந்தவாள். இப்போ சாபம் விமோச்சனமாகி பகவான் மகாவிஷ்ணுக்கிட்ட பக்தி ஏற்பட்டு கிருஷ்ணன் காலில் 2 பேரும் விழுந்து ஸ்தோத்திரம் பண்ணாலாம். அபாஜி ஷாக்கி த்விதயம் யதா த்வயா ததைவ தத்கர்ப்பதலான்னிதேயுஷா மகாத்விஷா யக்ஷயுகேன தக்ஷணாத் அபாஜி கோவிந்த பவானபி ஸ்தவைஹி. பட்டத்திரி வியாக்கரணத்தில் கெட்டிக்காரர். அவருக்கு தெரியாத வார்த்தைகள் கிடையாது. இந்த இடத்துல 2 வார்த்தைகளை 2 தடவை உபயோகிச்சிருக்காள், அபாஜி அபாஜின்னுட்டு. முதல்ல அபாஜின்னா அபாஜி ஷாக்கி த்விதயம் யதா த்வயா. த்வயா அபாஜி, உன்னால் முறிக்கப்பட்டதுன்னு அர்த்தம். அது அபாஜின்னா முறிக்கப்பட்டது. அது பஞ்சுங்கிற ரூட்லேருந்து வந்தது, பஞ்சு டு பிரேக். ஸோ அபாஜின்னா நீங்கள் முறிச்சேல், இந்த மரத்தை 2ஐயும் முறிச்சேல்னு அர்த்தம். அபாஜி ஷாக்கி த்விதயம் யதா த்வயா, உங்களால் இந்த 2 மரங்களும் முறிக்கப்பட்டது. கடைசியில் ஒன்று சொன்னால் அபாஜி கோவிந்த பவான பித்தவைஹி. அந்த இடத்துல பஜு டு வர்ஷிப்புங்கிற ரூட்டு. அபாஜின்னா வர்ஷிப்டுன்னு அர்த்தம். அப்போது ஹே கோவிந்தா, ஒன்று அந்த 2 யக்ஷாலும் யக்ஷயுகேன ஸ்தவைஹி அபாஜி, நல்ல புண்ணியமான ஸ்தோத்திரங்கள்னால உன்னை நமஸ்காரம் பண்ணி ஏ கோவிந்தா உன்னை பஜிச்சாலாமே, உன்னை ஸ்தோத்திரம் பண்ணாலாமேன்னு அர்த்தம். அபாஜி ஷாக்கி த்விதயம் யதா த்வயா, உன்னால் அந்த 2 மரங்களும் முறிக்கப்பட்டது. ததைவ தத் கர்ப்பதலான்னிரேயுஷா, அதனுடைய அடியிலிருந்து 2 பேர் கிளம்பினாள். யாரு? மகாத்விஷா யக்ஷயுகேன தக்ஷணாத். யக்ஷயுகேன 2 யக்ஷாள், மகாத்விஷா
பிரகாசிச்சுட்டு இருக்காள். அப்படியே ரூபம் பிரகாசிக்கிறது. அப்பேற்பட்டவாள் 2 பேரும் கிளம்பி, ஹே கோவிந்தா, உன்னுடைய காலில் விழுந்து அபாஜி ஸ்தவைஹி பவானபி, உங்களை ஸ்தோத்திரம் பண்ணாலாமே ஹே கோவிந்தா. எந்த 2 பேரும் தங்களுக்கு தெய்வம் ருத்ரனான ஈஸ்வரன் பரமேஸ்வரன் தான் சொல்லி உங்களை துவேஷிச்சுன்னு இருந்தாளோ, அவள் அன்னிலேருந்து ஏ கோவிந்தா உன்னையும் பஜிக்க ஆரம்பித்தாள். மகாவிஷ்ணு தான் தனக்கு தெய்வங்கிறதா நினச்சின்னு பஜிச்சாள். சாபம் விமோச்சனமாச்சுங்கிறதான 7வது ஸ்லோகம் இது. அபாஜி சாக்கித்விதயம் யதா த்வயா ததைவ தத்கர்ப்பதலான் நிரேயுஷா மகாத்விஷா யக்ஷயுகேன தக்ஷணாத் அபாஜி கோவிந்த பவானபி ஸ்தவைஹி. இப்படி அழகான 7வது ஸ்லோகம் இது. இப்பொழுது இந்த 3 ஸ்லோகத்தையும் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமஹ. யுவாமவாப்தௌ ககுபாத்மதாம் சிரம், யுவாமவாப்தௌ ககுபாத்மதாம் சிரம், யுவாமவாப்தௌ ககுபாத்மதாம் சிரம், ஹரிம் நிரீக்ஷ்யாத பதம் ஸ்வமாப்னுதம், ஹரிம் நிரீக்ஷ்யாத பதம் ஸ்வமாப்னுதம், ஹரிம் நிரீக்ஷ்யாத பதம் ஸ்வமாப்னுதம். இதீரிதௌ தௌ பவதீக்ஷணஸ்பிருஹாம், இதீரிதௌ தௌ பவதீக்ஷணஸ்பிருஹாம், இதீரிதௌ தௌ பவதீக்ஷணஸ்பிருஹாம். கதௌ व्रजान्ते ककुभौ बभूवतुः, गतौ व्रजान्ते ककुभौ बभूवतुः, गतौ व्रजान्ते ककुभौ बभूवतुः. अतन्द्रम् इन्द्रद्रुयुगम् तथाविधम्, अतन्द्रम् इन्द्रद्रुयुगम् तथाविधम्, अतन्द्रम् इन्द्रद्रुयुगम् तथाविधम्, अतन्द्रम् इन्द्रद्रुयुगम् तथाविधम्. समेयुषा मन्थरगामिना त्वया, समेयुषा मन्थरगामिना त्वया, समेयुषा मन्थरगामिना त्वया. तिरायुतोलूखल रोधनिर्धुतौ, तिरायुतोलूखल रोधनिर्धुतौ, तिरायुतोलूखल रोधनिर्धुतौ. चिराय जीर्णौ परिपातितौ तरु, चिराय जीर्णौ परिपातितौ तरु, चिराय जीर्णौ परिपातितौ तरु. अभाजि शाखिद्वितयं यदा त्वया, अभाजि शाखिद्वितयं यदा त्वया, अभाजि शाखिद्वितयं यदा त्वया. तदैव तद्गर्भतलान्निरेयुषा, तदैव तद्गर्भतलान्निरेयुषा, तदैव तद्गर्भतलान्निरेयुषा. महात्विषा यक्षयुगेन तत्क्षणात्, महात्विषा यक्षयुगेन तत्क्षणात्, महात्विषा यक्षयुगेन तत्क्षणात्. अभाजि गोविन्द भवानपि स्तवैः, अभाजि गोविन्द भवानपि स्तवैः, अभाजि गोविन्द भवानपि स्तवैः. ஸ்ரீ ஹரையே நமஹ. அடுத்த 8வது ஸ்லோகத்தில் பட்டதிரி சொல்கிறாள், ஹே குருவாயூரப்பா, பரமேஸ்வரனுடைய பரமபக்தாளான இந்த யக்ஷால் 2 பேரும் சாப விமோச்சனமாகி உன் காலில் விழுந்து உன்னுடைய பக்தாளானால் பற்றியா? இது என்ன குறிக்கிறதுன்னா, இந்த லோகத்தில் எந்த பகவானை யார் பஜித்தாலும் கடைசியில் அவளுடைய பக்தி எல்லாம் உங்ககிட்ட தான் வந்து விழும், உன்னுடைய கால்களில் தான் விழுந்து விழுவாழவாழலாம். எத்தனை பேர் எந்த தெய்வத்தை பஜித்தாலும் அத்தனை நமஸ்காரங்களும் உங்ககிட்ட தான் வந்து சேரும்ங்கிறத இது குறிக்கிறதுங்கிறதா சொல்கிறாள். இதைத்தான் நம்ம தினம் சந்தியாவந்தனம் பண்ணுறதே ஒரு ஸ்லோகத்தில் சொல்கிறது. ஆகாஷாத் பதித்தம் தோயம் யதா கச்சதி சாகரம் சர்வதேவ நமஸ்காரா ஸ்ரீ கேசவம் பிரதிகச்சத்தின்னு ஒரு ஸ்லோகம். இதை தினமும் சொல்லுவாள் 3 வேளையும் சந்தியாவந்தனம் பண்ணுற காலத்தில். என்ன அர்த்தம்னா, இப்படி ஆகாசத்துலேருந்து மழை பெய்கிறது பல இடங்களில் பூமியில், அவைகளெல்லாம் நதியாக சேர்ந்து நதிகளெல்லாம் ஓடுறது. ஆனால் கடைசியிலே எல்லாம் சேர்ந்து எங்கே போகிறது? ஒரே சமுத்திரத்துக்கு தான் போய் சேர்றது. அப்படி சர்வதேவ நமஸ்காரா ஸ்ரீ கேசவம் பிரதிகச்சதி. எந்த இஷ்ட தெய்வங்களை யாரும் நமஸ்காரம் பண்ணால் கூட அத்தனை நமஸ்காரங்களும் சாக்ஷாத் மகாவிஷ்ணு ஸ்ரீமன் நாராயணன் அவங்ககிட்ட தான் போய் சேர்றதுங்கிறது சொல்லப்பட்ட ஸ்லோகம். அதே தத்துவத்தை இங்கே எடுத்து சொல்கிறாள் பட்டதிரி இந்த ஸ்லோகத்தில். இஹான்ய பக்தோபி சமேஷ்யதி கிரமாத்
பவந்தமேதௌ கலு ருத்ரசேவகௌ முனிப்பிரசாதாத் பவதங்கிரிமாகதௌ கதௌ விருணானோ கலு பக்திமுத்தமாம். ஹே குருவாயூரப்பா, இஹான்யபக்தோபி சமேஷ்யதி கிரமாத். அந்நியபக்தா அப்பி, இஹ இந்த லோகத்தில் அந்நியபக்தா அப்பி, வேற ஒரு தெய்வத்து மேலே பக்தி பண்ணிட்டு இருக்கப்பட்டவன் கூட என்ன பண்ணுவன், காலக்கிரமேண கிரமாத்து பவந்தமே தௌ கலு ருத்ரசேவகௌ. எப்படி இந்த ருத்ரசேவகால் ரெண்டு பேரும் உன் காலிலே கடைசியில் விழுந்து உனக்கு பக்தி பண்ண ஆரம்பித்தாளோ, அப்படி முனிப்பிரசாதாத் பவதங்கிரிமாகதோ இந்த ரெண்டு யக்ஷாள் நாரத சுவாமியினுடைய அனுகிரகத்தினால விஷ்ணுனுக்கு பக்தாள் ஆயிட்டாள், ருத்ர பக்தாள். அதே மாதிரி தான் எல்லா தெய்வங்களுக்கு நமஸ்காரம் பண்ணாலும் உன்னை சேருங்கிறதா சொல்கிறாள். முனிப்பிரசாதாத் பவதங்கிரிமாகதௌ கதௌ விருணானோ கலு பக்தி முத்தமாம். உத்தமமான விஷ்ணு பக்தி ஏற்பட்டு கொடுத்தவாளுக்கு என்ன, காலக்கிரமேண எந்த தெய்வத்தை பதிச்சுட்டு இருந்தாலும் கடைசியில் அவளுக்கு ஞானம் ஏற்பட்டு குருவாயூரப்பனான உன் காலில் தான் விழுவாள்ங்கிறதா சொல்லக்கூடிய ஸ்லோகம் இது. இஹான்யபக்தோபி இஹ அந்யபக்தோபி சமேஷ்யதி கிரமாத் பவந்தமேதௌ கலு ருத்ரசேவகௌ முனிப்பிரசாதாத் பவதங்கிரிமாகதௌ கதௌ விருணானோ கலு பக்திமுத்தமாம். அடுத்த 9வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள், இந்த மரம் விழுந்தோடனே பெரிய சப்தம் கேட்டது. அந்த சப்தத்தை கேட்டு நடுநடுங்கி போய் கோபிகைகள் கோபாலாள் எல்லாரும் நந்தன் உட்பட எல்லாரும் ஓடி வந்தாள். குழந்தைக்கு என்ன ஆயிடுத்தோ, குழந்தைக்கு என்ன ஆயிடுத்துன்னுட்டு. அப்பொழுது கிருஷ்ணன் உரலில் கட்டப்பட்டு அப்படி தவழ்ந்துட்டு வந்துட்டுருக்கான். ரெண்டு பக்கமும் 2 மரங்கள் விழுந்து கிடக்கு. அப்போது நந்தன் யசோதையை ஒரு பார்வை பார்த்தான். யசோதை ரொம்ப வக்கமடைஞ்சாலாம், இப்படி போய் குழந்தையை கட்டிவிட்டமேன்னுட்டு. அவளுக்கு ரொம்ப துக்கமாக போயிடுத்து, வருத்தமாக போயிடுத்து, லஜ்ஜையாகவும் போயிடுத்து. இப்படி நான் தப்பு பண்ணிவிட்டோமே, இந்த குழந்தைக்கு விஷமம் பொறுக்க முடியாமல் அந்த குழந்தையை போய் கட்டிவிட்டமேன்னுட்டு. அதை சொல்கிறாள் இந்த 9வது ஸ்லோகத்தில். ததருத்தாரண தாருணாரவ பிரகம்பி சம்பாதினி கோபமண்டலே விலஜித த்வஜ்ஜனனி முகேக்ஷினா வியமோக்ஷினந்தேன பவான் விமோக்ஷதா. அப்பொழுது கோபமண்டலே, அங்கே நந்தவிரஜத்தில் தருத்தாரண தாருணாரவ பிரகம்பி சம்பாதினி, எல்லாரும் நடுநடுங்கி போனாலாம். என்னத்தினால, பயத்தினால. தாருணம், தாருணம்னா ஃப்ரைட்டனிங், ரொம்பவும் பயங்கரமான ஒரு துவனி சப்தம் கேட்டது. ரவம்னா சப்தம், தாருணாரவம் ரொம்பவும் பயங்கரமான ஒரு சப்தம் கேட்டது. என்னத்தினால, தரு உத்தாரண, அந்த தரு இருக்கே 2 மரங்கள், அது உத்தாரண கீழே வீழ்த்தப்பட்டது உங்களால். அந்த சப்தம் இருக்கே, பிரகம்பி சம்பாதினி கோபமண்டலே, கோபமண்டலம் இருக்கே அங்கே நந்தவிரஜம், அங்கே எல்லாருடைய வயத்தையும் ஒரு கலக்கு கலக்கித்தது. விலஞ்சித த்வஜ்ஜனனி முகேக்ஷினா. அப்பொழுது நந்தன் பார்வை பார்த்தத்தில் உங்கள் அம்மா ரொம்ப வக்கப்பட்டு விட்டாள். த்வஜ்ஜனனி முகேக்ஷினா வியமோக்ஷினந்தேன பவான் விமோக்ஷதா. அப்பொழுது நந்தன் ஓடி உங்களுடைய காயத்தெல்லாம் அவுத்து உங்கள் வயத்துலேருந்து உங்களை ரிலீஸ் பண்ணான், உங்களை மறுபடியும் சுதந்திரமாக இருக்கப்பட்ட குழந்தையாக பண்ணான்ங்கிறதாக சொல்லப்பட்ட 9வது ஸ்லோகம் இது. ததருத்தாரண தாருணாரவ பிரகம்பி சம்பாதினி கோபமண்டலே விலஜித த்வஜ்ஜனனி முகேக்ஷினா வியமோக்ஷினந்தேன பவான் விமோக்ஷதா. உங்களுக்கு கையிலெல்லாம் அவுத்து விட்டான் நந்தன். அம்மாவும் ரொம்ப வெக்கப்பட்டா தான் பண்ண காரியத்தை நினச்சின்னாள். 10வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள், எல்லாரும் சொல்லிண்டாளாம், ஆஹா என்ன அதிசயம், என்ன அதிசயம், பகவானுடைய அனுகிரகத்தை பாரு, இந்த 2 மரங்கள் கீழே விழுந்திருக்கு, இதுக்கு நடுப்புற குழந்தை மாட்டின்றிருக்கு, ஆனால் குழந்தைக்கு ஒன்றுமே ஆகலையேன்னு சொல்கிறாளாம். எல்லாரும் திருஷ்டி சுற்றி போட்டு குழந்தை கிருஷ்ணனை அவள் ஆற்றுக்கு அழிச்சுன்னு போனாள். அப்பேற்பட்ட ஒரு லீலையை பண்ணின ஹே குருவாயூரப்பா, நீ தான் என்னை காப்பாற்றணும், என்னுடைய வியாதியெல்லாம் போக்கி எனக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கணும், என்னை காப்பாற்றணும்னு சொல்லக்கூடிய 10வது ஸ்லோகம் இது. மஹீருஹோர் மத்தியகதோ வதார்பகோ ஹரே பிரபாவாத் அபரீக்ஷதோ அதுனா இதி ப்ருவாணைः கமிதோ கிருஹம் பவான்
மருத்புராதீஸ்வர பாஹிமாம் கதாத் மஹீருஹோர் மத்தியகதோ பதார்பகோ. இந்த சின்னஞ்சிறு குழந்தை அர்பகா, சின்ன சிசு, இன்னைக்கு இந்த 2 பெரிய மரங்களுக்கு நடுப்புற மாட்டின்னு இருக்கே. ஆனால் ஒன்றுமே ஆள் எதுக்கு? ஹரே பிரபாவாத் அபரீக்ஷதோ அதுனா. பகவான் ஹரி மகாவிஷ்ணுடைய அனுகிரகத்தினால பிரபாவாத்து அபரீக்ஷதா காப்பாற்றப்பட்டான் அல்லவோ. என்ன ஒண்டர், என்ன அதிசயம்னு சொன்னாள். இதி ப்ருவாணை கமிதோ கிரகம் பவான். எல்லாரும் ஒன்று அழிச்சின்னு போனாள். அவள் வாத்துக்கு அழிச்சின்னு போய் திருஷ்டி சுற்றி போட்டாளே கிருஷ்ணனுக்கு. அப்பேற்பட்ட லீலையை பண்ண ஹே மருத்புராதீஸ்வரா, மருத்புராதீஸ்வர பாஹிமாம் கதாத், என்னுடைய வியாதியெல்லாம் போக்குங்கிறா. உருக்கமான 10வது ஸ்லோகம். மஹீருஹோர் மத்தியகதோ பதார்பகோ ஹரே பிரபாவாத் அபரீக்ஷதோ அதுனா இதி ப்ருவாணை கமிதோ கிருகம் பவான் மருத்புராதீஸ்வர பாஹிமாம் கதாத். ஸ்ரீ ஹரே நம. இப்பொழுது இந்த 3 ஸ்லோகங்களையும் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நம. இஹான்யபக்தோபி சமேஷ்யதி க்ரமாத், இஹான்யபக்தோபி சமேஷ்யதி க்ரமாத், இஹான்யபக்தோபி சமேஷ்யதி க்ரமாத். பவந்தமேதௌ खलु रुद्रसेवकौ, भवन्तमेतौ खलु रुद्रसेवकौ, भवन्तमेतौ खलु रुद्रसेवकौ. मुनिप्रसादात् भवदङ्घ्रिमागतौ, मुनिप्रसादात् भवदङ्घ्रिमागतौ, मुनिप्रसादात् भवदङ्घ्रिमागतौ. गतौ वृणानो खलु भक्तिमुत्तमां, गतौ वृणानो खलु भक्तिमुत्तमां, गतौ वृणानो खलु भक्तिमुत्तमां. ततस्तरुद्धारण दारुणारवे, ततस्तरुद्धारण दारुणारवे, ततस्तरुद्धारण दारुणारवे, ततस्तरुद्धारण दारुणारवे. प्रकम्पि सम्पातिनि गोपमण्डले, प्रकम्पि सम्पातिनि गोपमण्डले, प्रकम्पि सम्पातिनि गोपमण्डले. विलज्जित त्वज्जननी मुखेक्षिणा, विलज्जित त्वज्जननी मुखेक्षिणा, विलज्जित त्वज्जननी मुखेक्षिणा. व्यमोक्षिनन्देन भवान् विमोक्षदः, व्यमोक्षिनन्देन भवान् विमोक्षदः, व्यमोक्षिनन्देन भवान् विमोक्षदः. महीरुहोर्मध्यगतो बतार्भको, महीरुहोर्मध्यगतो बतार्भको, महीरुहोर्मध्यगतो बतार्भको. हरे प्रभावात् अपरीक्षतोऽधुना, हरे प्रभावात् अपरीक्षतो अधुना, हरे प्रभावात् अपरीक्षतोऽधुना. इति ब्रुवाणैः गमितो गृहं भवान्, इति ब्रुवाणैर्गमितो गृहं भवान्, इति ब्रुवाणैर्गमितो गृहं भवान्. मरुत्पुराधीश्वर पाहि मां गदात्, मरुत्पुराधीश्वर पाहि मां गदात्, मरुत्पुराधीश्वर पाहि मां गदात्. श्री हरे नमः. इति श्रीमन्नारायणीये यमलार्जुन भञ्जन वर्णनं नाम 48 दशकं. ஸ்ரீ ஹரே நம. இப்பொழுது இந்த ஸ்லோகங்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை வாசிக்கிறேன். ஸ்ரீ ஹரே நம. अथ श्रीमन्नारायणीये यमलार्जुन भञ्जन वर्णनं नाम 48 दशकं. मुदासुरौघैः त्वमुदारसम्मदैः उदीर्य दामोदर इत्यभिष्टुतः मृदूदरस्वैरमुलूखले लगन् अदूरतो द्वौ ककुभौ उदैक्षथाः कुबेरसूनुः नलकूबराभिदः परोमणिग्रीवैति प्रथाङ्गतः महेशसेवाधिगतश्रियोन्मदौ चिरं किल त्वद्विमुखावखेलतां सुरापगायां किल तौ मदोत्कटौ सुरापगायद् बहुयौवतावृतौ विवाससौ केलिपरौ स नारदो भवत्पदैकप्रवणो निरीक्षत भिया प्रियालोकमुपात्तवाससं पुरो निरीक्ष्यापि मदान्धचेतसौ इमौ भवद्भक्त्युपशान्तिसिद्धये मुनिर्जगौ
शान्तिमृते कुतः सुखम् युवामवाप्तौ ककुभात्मतां चिरम् हरिम् निरीक्ष्याथ पदं स्वमाप्नुतम् इतीरितौ तौ भवदीक्षणस्पृहाम् गतौ रजान्ते ककुभौ बभूवतु अतन्द्रमिन्द्रद्रुयुगम् तथाविधम् समेयुषामन्तरगामिना त्वया तिरायुतोलूकलरोधनिर्धुतौ चिराय जीर्णौ परिपातितौ तरु अभाजिशाखिद्वितयम् यदा त्वया तदैव तद्गर्भतलान् निरेयुषा महात्विषा यक्षयुगेन तत्क्षणात् अभाजि गोविन्द भवानपि स्तवैः इहान्यभक्तोऽपि समेष्यति क्रमात् भवन्तमेतौ खलु रुद्रसेवकौ मुनिप्रसादात् भवदङ्घ्रिमागतौ गतौ ऋणानो खलु भक्तिमुत्तमाम् ततस्तरुद्धारण दारुणारव प्रकम्पि सम्पातिनि गोपमण्डले विलज्जित त्वज्जननी मुखेक्षिणा व्यमोक्षिनन्देन भवान् विमोक्षदः महीरुहोर्मध्यगतो बतार्भको हरे प्रभावात् अपरीक्षतोऽधुना इति ब्रुवाणैः गमितो गृहं भवान् मरुत्पुराधीश्वर पाहि मां गदात् श्रीहरे नमः इति श्रीमद्नारायणीये यमलार्जुन भञ्जन वर्णनं नाम 48 दशकम्. இனி சமாபன ஸ்லோகத்தோட முடிச்சுக்கிறோம். ஸ்ரீஹரே நமः. ஸ்வஸ்தி பிரஜாभ्यः परिपालयन्ताम् न्याय्येन मार्गेण महीं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यम् लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः अपुत्राः पुत्रिणः सन्तु पुत्रिणः सन्तु पौत्रिणः अधनाः सधनाः सन्तु जीवन्तु शरदां शतम्. मङ्गलं यादवेन्द्राय महनीय गुणाब्धये वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलम् वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलम्. गोवर्धनाचलोद्धर्त्रे गोपीक्रीडाभिलाषिणे अञ्जल्याहृतवस्त्राणां सुप्रीतायास्तु मङ्गलम्. मुचुकुन्दमहानन्द दायिने परमात्मने रुक्मिणी परिणेत्रे च सबलायास्तु मङ्गलम्. द्वारकापुरवासाय हारनूपुरधारिणे सत्यभामा समेताय नरकघ्नाय मङ्गलम्. चैद्यतेजोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलम्. देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलम्. योगीन्द्राणां त्वदङ्गेषु अधिकसुमधुरं मुक्तिभाजां निवासो भक्तानां कामवर्ष द्युतरुकिसलयं नाथ ते पादमूलं नित्यं चित्तस्थितं मे पवनपुरपते कृष्णकारुण्यसिन्धो हृत्वा निःशेषतापान् प्रदिशतु परमानन्दसन्दोहलक्ष्मीम्. अज्ञात्वा ते महत्त्वं यदिह निगदितं विश्वनाथ क्षमेथाः. स्तोत्रं चैतत्सहस्रोत्तरम् अधिकतरं त्वत्प्रसादाय भूयात्. द्वेधा नारायणीयं श्रुतिषु च जनुषा स्तुत्यता वर्णनेन स्फीतं लीलावतारैः इदमिह कुरुताम् आयुरारोग्यसौख्यम्. श्रीहरे नमः. गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्दा. हर नमः पार्वतीपतये हर हर महादेव. जानकीकान्तस्मरणं जय जय राम राम. सद्गुरुस्वामिनः जय. आञ्जनेयस्वामिनः जय.